என்ன சொல்லி சட்டவிரோதமான சொல்லிலாம் இல்லாட்டி லீகலான சொல்லிலா இல்லீகலான சொல்லிலான்னு கேளுங்க. என்ன சொல்லிட்டு கேட்கணும். இதுல காணி இருக்கு, அரச காணி இருக்கு தாரன்னு சொல்லி அதுக்கப்புறம் காணி கச்சேரி வச்சுட்டு மாறி நாங்க என்ன செஞ்சோம், இது வந்துட்டு 119 பேர் வழக்கு போனாங்க அரச காணி இருக்குன்னு சொல்லி. அரச காணி இருக்குன்னு சொல்லி இந்த காணி உரிமையாளர் வந்து இதை மீறி எப்படி செய்ய முடியும்? அவங்க மீறி அவங்க செய்யறாங்க. முக்கியமான அதிகாரிகள் நீங்க என்ன செய்றீங்க? எங்களினுடைய வளத்தையும் எங்களினுடைய மக்களினுடைய சுதந்திரத்தையும் எங்கட மக்களினுடைய நிம்மதியையும் பறிக்கக்கூடிய அதிகாரிகள் என்னத்துக்கு? பிறந்ததுலேருந்து இந்த ஒரு இனிமேல் நாங்கள் இதுக்கெல்லாம் வாழணும். அப்போ எங்களுக்கு இந்த வரது விருப்பம் இல்லை, எங்களால் பாதிக்கப்படையில அது மக்கள் எல்லாரோட நன்மையும் கருதி இது வேணாண்டு ஒதுக்குறோம். அப்போ இந்த ஃபேக்ட்ரியில் உங்களுக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்லை? விருப்பம் இல்லை ஒருத்தருக்கு. வேற என்ன நல்ல இருக்கீங்க அவர் சொல்ற நல்ல இருக்கு ஃபேக்டரி இல்லை. அதே மாதிரி இது ஃபேக்டரி மினரல் செப்பரேஷன் பிளான் ஃபேக்டரி இல்லை. அது சரியா உங்களுக்கு நீ நல்ல நல்ல ஊர்ல நல்ல நீங்களே வேலை வாய்ப்பு பேசித்தான் சரி. ஆனா இதுல வந்து இந்த வாகனம் புதைஞ்சு போயிருக்குது. இதுல இந்த வாகனம் புதைஞ்சு போயிருக்குது. இந்த வாகனத்தை பாருங்கடாப்பா, முதலாவது காட்டுங்க. இது வாகனம் இந்த பெரிய ஒரு வாகனம் மைக்குகள் எல்லாம் இழுக்கக்கூடாது. அப்ப நீங்க இங்க மட்டும் தான் நிட்டணும், இல்லாட்டி உங்கள்ட்ட மட்டும் இல்ல எல்லார்ட்டையும் தான் கேட்கலாம். சரியா? அப்ப நாங்க வந்து எங்களை மட்டும் பற்றி யோசிக்கல, அடுத்தடுத்த சந்ததியை பற்றி யோசிச்சு தான் நாங்க சொல்றோம் இந்த இது தேவையில்லை. இவ்வளவு காலமும் அப்படி ஒரு இது இங்க நடைபெற இல்லை தானே. குடும்பம் புல் மாட்டையில 42 பேர் வேலை செய்யுது. 1-2 42 பேர். இந்த வருஷத்துக்கு நான் கல்யாணம் முடிச்சு 20 வருஷத்துல 6 பேர் மௌத்தாயிருக்கேன். எனக்கு இளமையான சரியா 6 பேர் பேரை சொல்லுங்க. சுவாசிக்கிற நச்சு காற்று வரும். அதே மாதிரி இந்த மண் வளம் வந்து திருடப்படும். விவசாயம் செய்ய முடியாது. விவசாயத்துல பெரிய ஒரு பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. இதுல 95% மக்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு ஒரு உதாரணமான இந்த இடத்துலயே இந்த நிமிஷத்திலேயே இந்த செகண்ட்லயே காட்டலாம். விருப்பம் இல்லாத இளைஞர் வர சொல்லுங்க. ஒருத்தருமே வன்முறை இதில் செய்யக்கூடாதா? ஒருத்தர் இந்த கையை வைக்கிறது, காலை வைக்கிறது, சுரண்டுறது, இந்த விளையாட்டெல்லாம் பண்ணக்கூடாது. சரியா? கிணறு கொண்டு அடிக்கிட்டு கேட்டா வேலிக்கட்டையும் கம்பின்னு சொல்றாங்க. இது உள்ளுக்கா? உள்ளுக்கு. ஆனா காட்டுறாங்கல்ல. இன்னொரு டிரைவர் சொல்றா இதுல பிளாஸ்டிக் சாமான். ரைகம்னு சொல்லி ஒரு பெரிய நிறுவனத்துக்குள்ள ஒரு 200 பேர் வேலை செய்யலை. எரேகண்டியில் கொஞ்சம் எரிய வரேன் சும்மா நம்ம கதை நான் சொல்ல வரல. ரைகம் வந்துக்கிட்டு சலப்பியார்ல கண்டெய்னர் இந்த பாருங்க எத்தனை பெரிய வாகனம் உண்டு. மழை போல இதெல்லாம் கனடால தான் பார்க்கலாம். அந்த மாதிரி பெரிய பெரிய கண்டெய்னர்லாம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. சொந்தங்களுக்கு வணக்கம். ஒன்றின் யோசிக்காதீங்க எல்லாம் சொல்லலாம். நாங்கள் இப்போ எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா திருகோணமலை மாவட்டத்தில் இறக்கக்கண்டி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கிறேன். இது வந்து இந்த பல நாளாக ஒரு பிரச்சனையை கொண்டு போய் கொண்டிருக்கேன்டா. இந்த பிரதேசத்தில் வந்து இலுமனைட் அப்படின்ற ஒரு மண்ணை வந்து திருடக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று வந்து இருக்குது. இந்த புதிய அரசாங்கம் அவர்களினுடைய வேட்பாளர்கள் அரசியல்வாதிகள் ஏகப்பட்ட எல்லாருக்குமே இந்த பிரச்சனை தெரியும். எல்லாருமே கூடுதலாக வந்து இதுக்கு முதல்ல எங்கள்கிட்ட சொன்னது என்ன விஷயம் அப்படின்னா வந்து இது வந்து செய்யறதுக்கு அனுமதி நாங்கள் கொடுக்க இல்லை, அரசாங்கத்தினுடைய தரப்புல நாங்கள் அனுமதி எல்லாம் கொடுக்க இல்லைண்டு. ஆனால் பாருங்க இவ்வளோ பெரிய ஒரு வாகனம் ஒன்றை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க வந்து. அப்போ இதுக்கு வந்து பாருங்க மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி இதுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. என்னன்றதை நாங்கள் அவங்கள்ட்டயே கேட்போம். ஆனால் அந்த பொய் வேலைப்பாடுகளை எல்லாம் செய்யக்கூடாது. காவல்துறையாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாருமே மக்களுக்காக தான். இப்போ இந்த பொடியன்மாரில் எதிர்காலத்தில் கேன்சர் வரக்கூடிய விஷயங்கள் இருக்குதுனால நோய் வரும். அது மாதிரிக்கு இந்த மண்ணில் இருக்கிற இந்த வளம் வந்து இந்த வளத்தை திருடுனா வந்து இந்த மாதிரிக்கு சிரிச்ச மாதிரிக்கு சந்தோஷமாக வாழ முடியாது. நாங்கள் மக்கள்கிட்டயே முதலாவது கேட்போம். காவல்துறை வந்திருக்காங்கன்னா பயப்படுறதுக்கு இல்லை. காவல்துறையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி கேட்கணும் என்ன நடக்குது. அவங்க தான் இதை தட்டி கேட்கணும். அப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்கு நாங்கள் போகிறோம், ஒவ்வொரு நாங்கள் கதைக்கிற இல்லை விஷயம். பயப்படாமல் வந்து கதைக்கணும். இதுக்கு பொறுப்பானவங்க யாரு? வணக்கம், என் பேர் மீராம். ஓகே. இதில் பிரச்சனைன்னு சொன்னால் இதில் வந்துட்டு கவர்மெண்ட் காணி கொஞ்சம் கிடக்கு. கவர்மெண்ட் காணி கொஞ்சம் இருக்கு. என்னென்னா டிஎஸ் நான் ஃபுல் ஆதாரம் வச்சிருக்கேன். ஓகே. ஒன்று நான் காட்டுறேன் பாருங்க. இது வந்துக்கிட்டு டிஎஸ் வந்துக்கிட்டு எங்களுக்கு காணி கச்சேரி வச்சது. காணி கச்சேரி வந்து எங்களை ஊர் மக்களுக்கு இதுல காணி இருக்கு, அரச காணி இருக்கு தாரன்னு சொல்லி அதுக்கப்புறம் காணி கச்சேரி வச்சுட்டு மாறி நாங்கள் என்ன செஞ்சோம், இது வந்துட்டு 119 பேர் வழக்கு போனாங்க அரச காணி இருக்குன்னு சொல்லி. அரச காணி இருக்குன்னு சொல்லி இது இந்த காணி உரிமையாளர் வந்து இந்த இவ்வளோ பேர் காணி இருந்துச்சுன்னா 2 ஏக்கர் இனாமாவும் 2 ஏக்கர் 2000 ரூபா படி பேச்சுக்கு தாரன்னு சொன்னவர். சரியா? தாரன்னு சொன்ன இப்போ அந்த காணிக்குள்ள தான் ஃபேக்டரி அடிக்க போகிறார். இப்போ நாங்கள் கேட்டு போனோன்னே எங்களுக்கு காணி இல்லைண்டு. அப்போ நாங்கள் இந்த 636 இலக்க காணி அரச காணியும் 637 காணி கலப்பு கொதிக்கப்பட்ட காணின்னு சொல்லி எங்களுக்கு ரிப்போர்ட் தந்திருக்காங்க. டிஎஸ் ஆஃபீஸராக ரிப்போர்ட் தந்திருக்காங்க. ஓகே. இந்த தந்திக்காங்க. நான் ஒன்று காட்டுறேன்னா அப்ப இந்த ஆதாரங்கள் எல்லாம் உங்கள்ட்ட இருக்கு. எங்கள்ட்ட இருக்கு. அப்ப இத மீறி எப்படி செய்ய முடியும்? அவங்க மீறி அவங்க செய்றாங்க. அப்ப நான் இதுக்கு வந்து பாருங்க இவர் இராஜரத்னம் சொல்லி ஒரு ஆள் தந்திருக்கார். காணிக்கு உரிமையாளர் ஆடியோவில் தந்த கடிதம் தான் இவ்வளோ. இது எங்க கோர்ட்ஸ் ஓடு. அதாவது கோர்ட்ஸ் ஓட தனேஸ்வரன் சொல்லி டிஎஸ் அவரால் இங்கே இருந்திருக்கார். இங்கே இருந்து அவர் சொல்லியிருக்காருன்னா இதுக்குலாம் இந்த பாருங்க நீ வாட்சி பார்த்து வாங்கினா 637 காணி
கலப்புக்கு ஒதுக்கப்பட்ட காணி சொல்லி இதுல வந்துட்டு 23 ஏக்கர் காணி இதுக்குள்ள இருக்கு. இந்த 23 ஏக்கருக்கும் இவ்வளவு பேரும் குடியிருக்காங்கன்னு சொல்லி இந்த ரிப்போர்ட் எங்க கோர்ட்ஸ் வந்து தீர்ப்பு தந்துருக்கிறாங்க. இப்போ அவங்க இதை மறைக்கிறாங்க. இப்போ நம்ம இவங்க கொஞ்சம் பேர் இதுல போராடுறாங்க. போராடியும் இவங்க தான் வைபோசா சொல்றேன் நான் அனுமதியை காட்டுங்க சொன்னாலும் அனுமதியை காட்டுறாங்க இல்லை. இப்போ காவல்துறை என்ன சொல்றாங்க? காவல்துறை நினைக்கிறாங்க அவங்க சொல்றாங்க என்னன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க இது அவங்களோட காணி தானே, சொந்தமா காணி வாங்கியிருக்காங்க, அந்த காணிக்கில கட்டை வேலையும் கொண்டு வந்திருக்காங்க, இறக்க போறேன்னு சொல்றாங்க. அப்ப நாங்க உங்களுக்கே தெரியுது இது வந்து சுத்தமாத்துக்காக பாருங்க வேலி கட்ட போடுறதுக்கு இந்த பெரிய ஒரு வாகனத்தை கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்றது இதெல்லாம் நம்பக்கூடிய ஒரு விஷயமா? அப்ப நாங்க சொல்றோம் இதை உடச்சி இவர் சொன்னாரு இதை கொஞ்சம் உடச்சி காட்டுங்க, வேலி கட்டையும் வேலியும் இருந்தா நீங்க வேலி அடைக்கலாம். இப்ப அவங்க சொல்றாங்க அவங்களுக்கே திறக்கிறதுக்கு அனுமதி இல்லையா அப்படின்னு சொல்றாங்க, அவங்க அனுமதி இல்லையான்னு சொல்றாங்க. சரி, இப்போ இந்த அரசியல்வாதிகளை நாங்க கேட்போம். இந்த பிரதேச செயலகம் வந்து இதுக்கு வந்து முதலாவது நடவடிக்கை எடுக்க வேண்டியது பிரதேச செயலகம். இவங்க உங்களுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க? இதுக்கு பொறுப்பான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க தானே, அதுக்கு தானே எல்லாரும் ஓட்டு போட்டு அனுப்புறீங்க. அவங்களோட நீங்க கழிச்சிருக்கீங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? நாங்கள் அவங்களோட கழிச்சோம். அதுக்கு சொன்னாங்க இது வந்துக்கிட்டு போன கவர்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க, அனுமதி கொடுத்துருக்காங்களா. இந்த கதை போதுமையா, போன கவர்மெண்ட் அந்த கதையை விடுங்க. இப்போ நீங்க தானே இருக்கிறீங்க, நீங்க என்ன செய்கிறீங்க? இந்த கவர்மெண்ட் அவங்க செய்ய விட மாட்டேன்னு சொன்னா மொட்டையா சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி, நம்ம பேர் சொல்லி கேட்போம். யாருண்டா இப்போ இதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் யாரு? குகதாசன் ஐயா. அதே மாதிரி அமைச்சர் யாரு? பிரதி அமைச்சராக இருக்கிறவர் தானே அருண் கேமச்சந்திரா அவங்க இருக்கிறாங்க, முக்கியமா இவங்க தானே. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க? மத்த ரோசான் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இவங்க ஒருத்தரும் சொல்லல, எங்களுக்கு சொல்ல நாங்கள் போய் கேட்கவே இல்லை. அவங்கள்ட்ட ரொசான்ட்ட மட்டும் பேசி கேட்டதுக்கு ரொசான் சொன்னார் இதுக்குரிய நடவடிக்கை நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம், நாங்கள் சென்ற கவர்மெண்ட் கொடுத்தாங்க நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி ஒத்த கதையை முடிச்சிட்டாங்க. பிரச்சனைகளை முடிச்சுட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் போய்த்து ரொசான் என்று சொல்ல பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் எங்களோட பிரச்சனைகளை முன் வச்சக்குள்ள அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எங்களுக்கு இது கடந்த கால கவர்மெண்ட்டில் கொடுத்த விஷயம் இருந்தாலும் நாங்கள் இந்த அரசாங்கத்தில் இதுக்கான அனுமதியை நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. வாய்ப்பேச்சாளர்கள் நடந்திருக்க தவிர மக்களுக்கான தீர்வு ஒன்றும் எட்டப்படலை. அப்படி தீர்வு எட்டப்பட்டிருந்தால் இன்றைக்கு மக்கள் இந்த வெயிலில் வந்து அவங்களோட உரிமைகளை போட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்க, இவங்களே சொல்றாங்க அனுமதி கொடுக்க இல்லைன்ட்டு. அரசாங்கத்தினுடைய தரப்புலையும் பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் அனுமதி கொடுக்க இல்லை. அப்போ இதென்ன ரவுடித்தனமா? இது வந்து அப்போ அத்துமீறி வந்து செயற்படுற ஒரு செயற்பாடா? அப்போ அரசாங்கம் என்ன செய்கிறீங்க? அரசியல்வாதி என்ன செய்கிறீங்க? இதுக்கு சம்பந்தப்பட்ட பிரதேச செயலகத்தினுடைய முக்கியமான அதிகாரிகள் நீங்கள் என்ன செய்கிறீங்க? எங்களினுடைய வளத்தையும் எங்களினுடைய மக்களினுடைய சுதந்திரத்தையும் எங்களோட மக்களினுடைய நிம்மதியையும் பறிக்கக்கூடிய அதிகாரிகள் என்னத்துக்கு? இதில் யாராவது அதிகாரிகள் வந்திருக்காங்களா? இது சம்பந்தப்பட்ட முக்கியமானவங்க வந்திருக்காங்களா? சம்பந்தமாக நாங்கள் பிரதேச செயலாளர்களுக்கு அறிவிச்சிருக்கிறோம். உடனடியாக வந்து எங்களுக்கு நிறுத்தி தரமாக கேட்டுக்கிறோம். அவர்களுக்கு இது என்ன 6 மாசமா 7 மாசம் 1 வருஷமா இப்படியே கேட்டுக்கொண்டு இருக்கிறதா? இது சம்பந்தமான அறிக்கையை நாங்கள் சமர்ப்பிச்சிருக்கிறோம். அதுக்கான ஃபோட்டோ பிரதி எங்கள்கிட்ட இருக்குது. எங்களை 3 மணிக்கு வந்து அவங்கள்ட்ட வந்து டிஎஸ் ஆஃபீஸில் வந்து சந்திக்க சொல்லியிருக்காங்க. சம்பந்தப்பட்டவர்களையும் இந்த ஊர் மக்கள் சார்ந்த பிரதிநிதிகளையும் வந்து அவங்கள சந்திக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் இது போல வரும்போது நீங்கள் ஒவ்வொரு முறையும் போய் சந்திக்கணும், இதுதான் வேலையா? நிலைமை பார்க்கக்குள்ள எங்களுக்கு அப்படி தான் விளங்குது. ஏன்னா உடனடியாக அரசு தரப்பு சரி, பிரதேச சபை சரி, பிரதேச செயலம் சரி முன் வந்து எங்களுக்கான இந்த நியாயமான தீர்வு பெற்று தரணும். ஆக மொத்தத்தில் இவங்க ஒரு ஃபேக்ட்ரியை இதில் வந்து துறக்கிறதுக்கு முழுமையாக செயற்படுறாங்க, அது மட்டும் தெரியுது தானே? இப்போ மக்களாகிய நீங்கள்லாம் இதுக்கு என்ன செய்ய போகிறீங்க? எங்களுக்கு ஃபேக்டரி வேணாம், எங்களுக்கு இதில் ஃபேக்டரி தேவையில்லை. ஃபேக்டரியில் எவ்வளோ 100 நன்மை இருந்தாலும் ஒரு தீமை இருந்தாலும் அது பிரச்சனை, எங்களுக்கு அநியாயம் தானே. நான் புல்மட்டையில் ஃபேக்டரிக்காக நான் விசாரித்து பார்த்தா சொன்னால் இதில் தூசி வருது, கெமிக்கல் பிரச்சனை இருக்கு. இவங்க வந்துக்கிட்டு எங்கிட்ட பிளான் ஒன்று இருக்கு. இவங்க 3 கிணறு இதில் அடிக்கிறாங்க. 3 கிணறு, ஒரு கிணறு வந்துக்கிட்டு 50 அடி 50 அடி கிணறுன்னு சொன்னால் அவனோட மெப்பம் நாங்கள் போட்டோ பிடிச்சி சப்பம் கொண்டு வரல ஃபோனில் தான் இருக்கு. அதில் வந்துட்டு தண்ணி கழுவுறதுக்கா. அப்போ அதில் கழுவுறதுக்கு எடுக்கிறேன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 35,000 லிட்டர்னா தண்ணி தேவையான. அந்த தண்ணி எங்கள் நிலத்தடி தண்ணி தான் உறிஞ்ச போகுது. அதுக்கு வந்து இன்னொன்று என்ன செய்கிறாங்கன்னா திண்ம கழிவாகட்டுறாங்க. அந்த திண்ம கழிவாகற்ற நேரங்களில் இந்த கிட்டத்தட்ட நினைக்கிறேன் நீங்கள் இருக்கிற 80% மக்கள் வந்து கொண்டு கலப்பு தொழிலை ஜீவனாக கொண்டு தான் வாழ்கிறாங்க. அப்போ இதில் இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அச்சம் என்னன்னு சொன்னால் இந்த திண்ம கழிவு அகற்றால் அந்த சிறுகடலில் வாழ்கிற உயிரினங்கள் எல்லாமே அப்படியே அழிஞ்சு போகிற ஒரு ஆபத்தான நிலைமை காணப்படுறதால. ஆனால் இதில் வந்து இந்த வாகனம் புதைஞ்சு போயிருக்குது. இந்த வாகனத்தை பாருங்கடாப்பா, முதலாவது காட்டுங்க. இது வாகனம் இந்த பெரிய ஒரு வாகனம். அதே மாதிரிக்கு இது விளையாட்டு மைதானம், அதாவது இளைஞர்கள் பொடியன்மார்கள்லாம் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு மைதானம். விருப்பம் இல்லை. ஏன்? எங்களுக்கு ஆபத்து வர முடிச்செல்லாம் விருப்பம் இல்லை. எங்களுக்கு இது கிரவுண்ட், பிள்ளைகள் ஃபுட்பால் வர கிரவுண்ட். இது இந்த ஃபேக்டரியால் எங்களுக்கு சரியான பாதிப்பு உண்டாகும். என்ன பாதிப்பு? பாதிப்புன்னா இந்த கழிவு நீர்கள்லாம் ஆற்றுக்கு ஓடுவாங்க. இந்த ஆற்றுல விட்டோன்னையோ எங்களுக்கு அதிலிருந்து உற்பத்திகள் ஒன்றும் இல்லாமல் அழிஞ்சு போகுது. அதனால் நாங்கள் பாதிக்கப்படுறோம். போல காலம்னா இந்த 50 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இதே தொழில் தான் செஞ்சு கொடுத்தீங்க ஆற்றுல. அதனால் மக்கள் சரியாக பாதிக்கப்பட்டு போவாங்க. ஃபேக்டரி எடுத்தால் இன்னும்
இது மாதிரி ஃபேக்டரி சாமான்கள் வந்துட்டு இருக்கீங்க பாருங்க 3 கண்டெய்னர் கொண்டு அடிக்கிட்டு இருக்காங்க கேட்டால் வேலிக்கட்டையும் கம்பின்னு சொல்கிறாங்க. இது உள்ளுக்கா? உள்ளுக்கு. ஆனால் காட்டுறாங்கல்ல இன்னொரு டிரைவர் சொல்கிறா இதுக்குள்ள இருக்கு பிளாஸ்டிக் சாமான், ஃபேக்டரிக்குரிய சாமான் தான் இதுக்குள்ள இருக்கு. இந்த பக்கமா இந்த பக்கமா ப்ரோ நீ தொழிற்சாலை வந்து தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடங்கல நாங்கள் நிறுத்துகிறோம் ஒரு கதை கதைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு பாருங்கள் இந்த கிராமத்தில் கண்டெய்னர் இந்த பாருங்கள் எத்தனை பெரிய வாகனம் உண்டு மழை போல். இதெல்லாம் கனடாவில் தான் பார்க்கலாம். அந்த மாதிரிக்கு பெரிய பெரிய கண்டெய்னர்லாம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரிக்கு இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் இன்னொரு பெரிய ஒரு மிஷின் உண்டு. இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய ஃபேக்ட்ரிகளில் வந்து வேலைப்பாடுகள் செய்கிற மிஷின். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் என்ன சொல்கிறாங்கண்டா, இப்போ மக்களோட கதைக்கும் போது உங்களுக்கே தெரியும் மக்கள் சொல்கிற விஷயம் இது வந்து இந்த ஃபேக்ட்ரியை துறக்கிறதுக்காக இவங்க முயற்சிகள் எடுக்கிறாங்கன்னு. இப்போ காவல்துறை வந்து நின்றாங்க. காவல்துறை பார்த்தீங்கன்னா அவங்க போயிட்டாங்க. ஆனால் உண்மையாகவே இது மக்கள் விருப்பப்படலை. ஏன் விருப்பப்படலைன்ட்டு நாங்கள் யோசித்து பார்த்தா இதனால் பாதிப்பு நிறைய இருக்குது. இப்போ தொழில் வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் பாதிப்பு என்ன இருக்குண்டா வந்து சுவாசிக்கிற நச்சு காற்று வரும். அதே மாதிரி இந்த மண் வளம் வந்து திருடப்படும். விவசாயம் செய்ய முடியாது. விவசாயத்தில் பெரிய ஒரு பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி இந்த மண் வளம் இருக்கிறனால நாங்கள் இந்த ஒரு நிலத்தில் வந்து வெறும் காலோட நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய எங்களோட வாழ்வியல் முறை ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதில் பெரிய சயின்ஸே இருக்குது, ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. அதனால் இந்த விஷயத்தை வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு கேட்டால் இப்போ நேரடியாக நான் இது சம்பந்தப்பட்ட நிறைய பேரோட கதைச்சனால சொல்கிறேன். ஒரு தூக்கத்தில் ஒரு ஸ்லீப்பிங்கில் தான் இருக்கிறாங்க. பெரிய நடவடிக்கைகள்லாம் எடுத்த மாதிரிக்கெல்லாம் பெருசாக தெரியல. மக்கள் கோபப்பட்டா மக்கள் கொந்தளிச்சாங்கண்டா இவங்கெல்லாம் வேலை செய்யவே முடியாது. அதனால் உண்மையாகவே யோசித்து நீதியாகவும் உண்மையாகவும் இந்த மக்களுக்கு வந்து இந்த ஃபேக்ட்ரி தேவைன்னு சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் செய்ய போகிறீங்களா? இது சம்மந்தப்பட்ட மக்களை கூப்பிடணும். இது சம்மந்தப்பட்ட முக்கியமானவங்களை வந்து நீங்கள் வந்து அணுகணும். அணுகி ஒரு கதைச்சி ஒரு முடிவுக்கு வரணும். பொதுவாக ஊரில் வந்துக்கிட்டு நிறைய பேர் கருத்து என்னன்னு சொன்னால் இது எங்களுக்கு தேவையில்லை, இதால் நிறைய பாதிப்பு வருது, இதால் மக்களுக்கு ஒரு சரியான ஒரு விளக்கம் இதில் நம்மளுக்கு கிடைக்க போகிறதில்ல, கிடைக்கிதும் இல்லை. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க நம்மட ஊருக்குள்ளே தான் பிரச்சனை வந்துட்டுருக்கு. நம்மட ஊருக்குள்ளே நம்மட சமூகத்துக்குள்ளே நம்மட நண்பர்களுக்குள்ளே நம்மட கூட்டாளித்தன்மை நம்மட மாமா அந்த நம்மட உறவுக்குள்ளே சண்டை பிடிக்கிறோம்னு இது என்னத்துக்கு வருது, எதுக்கு வருது, இதால் என்ன நன்மை இருக்குது, இதால் என்ன தீமை இருக்குன்னு இன்னும் ஒரு விழிப்புணர்வாகவே இருக்குது நம்மளுக்கு. இது நம்மளுக்கு தேவையில்லையா? இது சம்பந்தமாக ஒரு மீட்டிங் போட்டு இது சம்பந்தமாக ஒரு அறிக்கைகளை நிரூபிச்சுட்டு இது சம்பந்தமாக மக்களுக்கு இன்னொரு தீர்வு தரவே இல்லை. ஆனால் இது சம்பந்தமாக ஒரு தீர்வு தந்தா இனி மக்களுக்கு இது விளங்கும் தானே. இதால் இப்படி தான் பிரச்சனை, இதால் இப்படி தான் இதுதான் வேணும்னு சொன்னால் அப்போ இதில் மக்கள் சரி அடிக்ட் ஆகி இது வேணுன்ற மாதிரி பேத்துருவாங்க. இப்போ நம்மளுக்கு தேவையில்லைன்ற மாதிரி தான் முதலாவது பிரச்சனையாக இருக்குது. இப்போ இதால் நம்மளுக்கெல்லாம் சண்டை வருது. இப்போ நீங்கள் வரத்துக்கு போதே நம்மளாக்கள் தான் சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. இதால் உங்களுக்கு 100க்கு 95% உங்களுக்கு நன்மை இருக்கு, 5% உங்களுக்கு தீமை இருக்கு. அப்போ 5% விட்டு போட்டு 95% பக்கம் நம்ம மக்கள் திரும்புகிறோம். இது தெளிவான ஒரு விஷயமே இல்லை. நான் பார்த்ததுக்கு இது ஒரு தெளிவான ஒரு விஷயமே இல்லை. 3000 பேர் ஆக்கள் இருந்தால் ஒரு 20 பேர் தான் இதுக்கு ஒரு ஆதரவு. மற்ற 2980 பேரும் எதிர்பார்த்தா இருக்காங்க. அதை முக்கியமாக போட்டுக்கலுங்க. உள்ள பலன் என்ன தெரியுமா? தீமைகள் இருக்குன்னு சொன்னால் அந்த தீமைகளை இவங்க எடுத்து காட்டணும். சரியா? நன்மை கிடைக்க போகிறதா இருந்தால் இங்கே படித்த ஓ லெவல் படித்த பொடியணும், ஒரு ஏ லெவல் படித்த பொடியணும், அவங்களுக்குரிய லேபர் தான் கிடைக்கின்றில்லை. சூப்பர்வைசர் எடுக்கிறதா இருந்தாலும் சரி தான், ஒரு மேனேஜர் பதவி எடுக்கிறதா இருந்தால் படிச்சிருக்கணும். படிக்காத ஒருத்தன் வந்துக்கிட்டு லேபராக தான் எடுப்பான். லேபர் பொசிஷன் தான் கிடைக்கும் அவனுக்கு. அதால் இங்கே இந்த இது வந்தால் சரியா ஒரு 200 பேருக்கு வேலை திட்டம் கொடுப்பட்டா நம்ம ஊரில் உள்ள கிட்டத்தட்ட 500 வீடுகள் சந்தோஷமாக வாழக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்று இருக்கு. இதில் தீமை இருக்குமா இருந்தால் நீங்கள் அந்த தீமையெல்லாம் எடுத்து காட்டுங்க. நாங்கள் கேட்குறோம், நாங்கள் அதுக்கும் எதுக்குறோம். தேவையில்லாட்டி தேவையில்லை எதுக்குறே. ஓ ரைட்டா, நன்மை இருக்குன்னு சொன்னால் அதை யோசிச்சு பாருங்கள், உங்களோட மண்டையை ஏற்றி பாருங்கள். அதில் உள்ள உங்களோட குடும்பத்திலே இருந்தால் வரப்போகுது, எல்லாருக்கும் கிடைக்க போகிற அந்த சந்தர்ப்பம். எனக்கு மட்டும் கிடைக்கிறதும் இல்லை. டேய் நீங்கள் வந்துட்டு எப்படி கஷ்டப்படுறீங்கன்னு தெரியுமா? இதே மாதிரி தான் சொன்னாங்க. கடைசியில் எல்லாருக்கும் வேலை கொடுக்குறாங்க. கடைசியில் எல்லாருக்கும் 2 கிஸ் வலையை கொடுத்து ஆகலத்தை 2 பேர் தான் பொறுத்த வாழை விட்டு வட்டாரத்தை பொறுத்த இது இல்லை. சரியா? இங்கோ டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்தாலும் அது வந்து சலப்பியாருக்குரியது. சரியா? அங்கெல்லாம் வந்துக்கிட்டு கூடுதலான சலப்பியாரில் உள்ள இங்கே பாரு சலப்பியாரில் வந்துட்டு அந்த சலப்பியாரில் வந்துக்கிட்டு எடுக்காதீங்க. சலப்பியாரில் வந்துக்கிட்டு 200 பேருக்கு வேலை திட்டம் கொடுத்துருக்கு. சரியா? ரைகமால
ரைக்காமாவில் வைத்து பாருங்க சிலப்பேரில் உள்ள தமிழாக்களுக்கு 200 பேருக்கு வேலை கொடுத்துருக்கி அவங்களோட வீட்டில் அவங்க சந்தோஷமாக வாழ்ற மாதம் 70-80,000 சம்பளம் எடுத்து அழகான முறைக்கு வாழ்றாங்க. சரியான வதந்தியலை இதில் யாரும் பரப்ப வேணாம். ரைகம்னு சொல்லி ஒரு பெரிய நிறுவனத்துக்குள்ள ஒரு 200 பேர் வேலை செய்யலை. இறையக்கண்டியில் கொஞ்சம் எரிய வரேன் சும்மா நம்ம கதைக்குன்றதுக்கு இறையக்கண்டியை நான் சொல்ல வரல. ரைகம் வந்துக்கிட்டு சலப்பியாரில் இருக்கு. சலப்பியாரில் இருக்கிற ரைகம் வந்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் வேலை செய்கிறாங்க. ரைகம்ல கொஞ்சம் எரிய வரேன் ரைகம்ல சரியா ரைகம்ல ரைகம்ல இருக்கிற சலப்பியார்ல இருக்கிற ரைகம் வந்துக்கிட்டு இதுல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் அங்க எத்தனை பேர் வேலை செய்யறாங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க இந்த டீடைல்ஸ் வந்துக்கிட்டு பொதுவா எங்களுக்கு பாக்குற எங்களுக்கு தெரியும். ரைகம் பிரச்சனை எங்களுக்கு சரியா சரியா இதுல என்ன தெரியுமா பிரச்சனை ஆரம்பத்துல கொஞ்சம் வர ஆரம்பத்துல சொல்லி அவர் சொல்லணும் விளங்கிட்டா அப்படி சொல்ல வேணாம். என்ன பிரச்சனை சொன்னா நீ 2 பேர் 70,000 சம்பளம் எடுத்து 2 பேர் சொல்லுங்க பாப்போம். ஏரேங்க முஜிப் நான் எடுக்கறேன் நஸ்மீர் எடுக்கறேன் நஸ்மீர் அவள் 2 பேரும் லேபரா சூப்பர்வைசரும் மேனேஜரும் இந்த மாஸ்டர் இதுல என்ன தெரியுமா கிட்டத்தட்ட இறையக்கண்டி வாழையூற்று குச்சோவலி புல்மட்டை புடவக்கட்டு இப்படி நிறைய வந்துக்கிட்டு கடல் இந்த சிறு கடல் தொழில்காரர்கள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2000 பேருக்கு மேலே அதில் வேலை செஞ்சாங்க. அந்த தொழில் நிரூபிச்சிட்டு இருந்தாங்க. அவ்வளோ பேர தொழிலும் இந்த ரைகம்னு ஒரு நிறுவனம் வந்ததால் அப்படியே மக்கி போய்து அவ்வளோ மாண்டு போய்து. சராசரி 500 குடும்பத்துக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்கிற ரைகம் நிறுவனம் ஒரு 25 பேருக்கு வேலை கொடுக்கல. இறையக்கண்ணியில் இவர் சொல்கிற மாதிரி ஒரு 5 பேர்னு வச்சுக்கொள்ளும் ஒரு 5 பேர் வேலை செய்கிறாங்க. நம்மட ஊரை பொறுத்த அளவுக்கு வெளி இடத்துல பார்த்தாலும் ஒரு 50 பேர் வேலை செய்யட்டுமே. அப்போ 450 பேருக்கு 450 குடும்பத்துக்கு வேலை செய்கிற அந்த 450 குடும்பமும் எங்க அந்த வேலை எங்க இது சம்பந்தமா 10 பேர் ரைகமுக்கு வேலையை பேசி நின்றுட்டானே என்ன தொழில் சட்டவிரோதமான தொழிலா இல்லாட்டி லீகலான தொழிலா இல்லீகலான தொழிலான்னு கேளுங்க. என்ன தொழில் சட்டவிரோதமான தொழில் இருந்தா மக்கள் நல்ல உங்களோட பேர் என்ன? என் பேர் நஸ்லின். நீங்க எங்க இருக்கிறீங்க? நான் இறையக்கண்டி வாழையூர். ஒரு சாதாரணமா ஒரு கேன்சர் வர்ற அப்படின்ற ஒரு நோய் வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. இது இருக்குன்னா அதுக்கு உங்களுக்கு ஆதாரம் காட்டலாமா? அதுக்கு ஆதாரம் இருக்குது. ஏனென்றா ஒரு வெறுகள் இருக்குது தானே வெறுகல்ல ஏன் இந்த தொழிற்சாலையை நிறுத்தினாங்க? ஏன் புல்மட்டையில ஃபேக்டரி வந்து எவ்வளவு காலம் 65 வருஷம் இருக்கும் தானே. 65 வருஷத்துக்கு எத்தனை பேர் கேன்சர் வந்திருக்கு? யாராவது ஆனா அந்த மக்களோடய நாங்க நேரடியா போயிருக்கிறோம். அந்த மக்களே அது விருப்பம் இல்லையே அங்க இருக்கிறது அவங்களுக்கு விருப்பம் இல்லை. கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா? ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் அந்த நிறுவனம் இருக்குல்ல அந்த நிறுவனத்துக்கு முன்னுக்கே ஊழியர்களே போராட்டம் பண்ணிருக்காங்க. இது சம்பந்தமா உங்களுக்கு ஆதாரம் இருக்கா? வீடியோவே இருக்குங்க. நீங்க வீடியோ லைவா காட்டலாமா? நான் எடுத்து காட்டுறேன். இப்போ உடனே காட்டல. அது இப்ப முடிச்சு போட்டு வந்து எடுத்து. அப்படியே அப்ப நீங்க அப்ப இதுல எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க? இதுல பாதிக்கப்பட்டது அந்த ஊர் மக்களே மீடியாவுக்கு கூட வீடியோ கொடுத்திருக்காங்க. வந்து அது எத்தனை மக்கள் இருக்காங்க? சரி சொல்லுங்க. புல்மட்டையில ஃபேக்டரி சம்பந்தமான பேச்சு நலவா கெடுதியா? சரியா இதுதான் தலைப்பு. கேன்சருக்கு எத்தனை பேர் மைக்குகள் எல்லாம் இழுக்க கூடாது. அப்ப நீங்க இங்க மட்டும் தான் நிட்டணும். இல்லாட்டி உங்கள்ட்ட மட்டும் இல்ல எல்லார்ட்டையும் தான் கேட்கலாம். சரியா முதலாவது நீங்க ஒன்று யோசிக்க வேணும். இதுல ஒன்று மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஒற்றுமையா தான் செயற்படும். நீங்க உங்களோட கருத்தை சொல்லலாம் சரியா. ஆனா அந்த கருத்து வந்து வன்முறையா இருக்கல. அது விளங்குதா? இது இவ்வளவு பேர் மக்கள் எதிர்ப்பை தாண்டி ஒரு விஷயத்தை செய்ய முடியும். இப்ப நீங்க உங்களுக்கு பிடிக்கலண்டா நீங்களோ உங்களுக்குள்ள கதைச்சோர ஒரு தீர்மானத்துக்கு வரணும். என்னதான் செஞ்சாலும் இதுல ஆனா ஒருத்தருமே வன்முறையை இதில் செய்யக்கூடாதா? ஒருத்தர் இந்த கையை வைக்கிறது காலை வைக்கிறது சுரண்டுறது இந்த விளையாட்டெல்லாம் பண்ணக்கூடாது சரியா. உங்களோட கருத்துக்களை தான் சொல்லணும் யாரா இருந்தாலும் சரியா. 2 பேர் நாங்கள் பார்த்துருக்கிறோம் இந்த இறக்கக்கண்டி. இதில் இது வரைக்கும் இவங்க 2 பேருக்கும் இந்த ஃபேக்டரி வர்றதுல விருப்பம். அதாவது இந்த அண்ணாவுக்கும் இந்த சகோதரத்துக்கும் விருப்பம். மற்றவங்கள்ட்டையும் நாங்கள் கேட்போம். விஷயம் முடிஞ்சு அவ்வளோதானே. எங்களுக்கு ஒருத்தருக்கு விருப்பம் பாரு. நாங்க 2 பேரும் சொன்ன விருப்பமான ஆட்கள் இங்கே இருக்கு. ஏன்னா இதுல நோய் வரும்னு சொல்றாங்க. 95 வீதமான மக்கள் இந்த ஃபேக்டரி செய்யறதுக்காக இதை எதிர்க்கிறாங்க. இது நீங்களே ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஷ்யா போன்ற நாடுகளை நீங்க உதாரணமா சொன்னீங்க. நீங்க இதுல 95 வீதமான மக்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு ஒரு உதாரணமான இந்த இடத்திலேயே இந்த நிமிஷத்திலேயே இந்த செகண்ட்லயே காட்டலாம். விருப்பம் இல்லாதாக்கள் எஞ்சல வர சொல்லுங்க. விஷயம் முடிஞ்சு காட்டுங்க சகோதரன் எல்லாம் காட்டுங்கள் அழகா. ஏதோ
நலவு வருது, 500 பேருக்கு வேலை வருது, 1600 மில்லியன் கோடி ப்ராஜெக்ட்ன்றாங்க. ஏதோ இருக்குதுன்னு நம்ம புதுசாக வந்தாலே நம்ம இதை யோசிக்க வேண்டியது. அப்படி ஒரு கருத்து ஒன்று இருக்குது. அது ஊருக்கு 500 பேர் வேலை நலவு தான், அப்படி யோசிக்கிறோம். விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதில் கேன்சர் வரும், அல்சர் வரும், பல்சர் வருன்றாங்க, அதில் கெடுதுன்றாங்க. ரெண்டையும் பொதுவாக வச்சு பார்ப்போம். இதில் என்ன மெயின் விஷயம்டா, இதில் உள்ளாக்கள் நாங்கள் முடிவு எடுக்கலாம். அல்சர் வருமா, பல்சர் வருமா, கேன்சர் வருமா, இல்லை முடிவு தானே. முடிவு ஒரு தலைமத்துவம் சொல்லுவோம். இதில் பாதிப்பு இருக்கிற வாங்கடாண்டா கோரஸா போயிட்டு கொஞ்சம் பேர் கொஞ்சம் மக்களுக்கு விருப்பம் இல்லைண்டா செய்ய முடியாது. நல்லதா கெடுதியான்னு நமக்கு தெரியா. இல்ல விருப்பம் இல்லாத கொஞ்சம் மீடியா நான் ஒன்று சொல்லவா, அப்படி கெடுதி இருக்கின்ற ஒரு சைட்டு, நலவு இருக்கின்ற ஒரு சைட்டு மாதிரி தானே. கெடுதி எது நலவு எதுன்றதை முதல்ல தீர்மானிப்போம். நான் சொல்றேன் கெடுதி தான் சொல்லி நானும் கெடுதிக்கு பக்கம் நான் உடனே போறேன், இப்போ போறேன். இல்ல நீங்க விளக்கம் தானே அல்ல, நீ உங்களோட நான் விளக்கமானா அதான் சொல்ல வரேன். சும்மா விளக்கம்ன்றது வந்து ஒரு அதிகாரி லெவல்ல வந்து எத்தனை இடத்துல அப்ரூவல் நான் சொன்ன கிட்டத்தட்ட 30-40 அதெல்லாம் நிற்கிறேன். 30-40 அப்ரூவல் எடுத்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஜனாதிபதி லெவல்ல இருந்து அப்ரூவல் வந்திருக்கு நான் கேள்விப்பட்டேன். அதையும் நான் காணல. எல்லாத்தையும் பேசுவோம், ஊர் மக்கள் தானே எல்லாம் பேசுவோம். எத்தனை இடத்துல அப்ரூவல் பார்ப்போம், சிசிடி அது இது எல்லாத்தையும் பார்ப்போம். எல்லா அப்ரூவலும் இருக்குது சரியா, எல்லாத்தையும் பார்ப்போம். என்னடு கேட்போம், நல்ல ஒரு பண்ணுவோம், கெடுதி என்னடு பார்ப்போம். எது நல்லது நல்ல எடுத்துக்கொள்வோம், மக்களுக்கு நல்லது கெடுதி விட்டுருவோம். இவர் இவ்வளவு சொல்றானே, இவர்கிட்ட ஒரு விஷயம் கேளுங்க. இதுல நல்லதுன்னு சொல்லி வேலை வாய்ப்பை விட்டு வேற என்ன நல்லது இருக்குன்னு அவர் சொல்றாங்க. நல்ல இருக்கு ஃபேக்டரி இல்லை, அதே மாதிரி இது ஃபேக்டரி மினரல் செப்பரேஷன் பிளான் ஃபேக்டரி இல்லை. அது சரியா உங்களுக்கு நல்ல ஊர்ல நல்ல நீங்களே வேலை வாய்ப்பு உட்பட்டு பேசித்தானே சரி. வேலை வேலை வாய்ப்பு விட்டு சரி, வேலை வாய்ப்பை விட்டு ஏதாச்சும் நல்லது சொல்லுங்களேன். முதலாவது நீங்க விருப்பமானவங்க அந்த பக்கம் போங்களே, அந்த பக்கம் விருப்பமானவங்க அந்த பக்கம் போங்களே. நானும் வாரேன் அங்கால. இல்ல அண்ணா நீங்க விருப்பமானவங்க எல்லாம் பிரிச்சு போங்களே, நான் வீடியோவை முடிச்சு விடுறேன். விருப்பமானவங்க எல்லாம் அந்த பக்கம் போங்க, அந்த பக்கம் போங்க. அப்ப உங்களுக்கே தெரியும் முதல்ல யார் எதிர்ப்பு யார் ஆதரவு. ஆதரவானவங்க அந்த பக்கம் போங்க. உங்கள்ட்ட என்ன கேட்கறாங்க, விஷயம் முடிஞ்சிருச்சு. இதுல மக்களே ஒரு பாரிய ஆதரவு சொன்னாக்கள் எதிர்ப்போட வந்திருக்கிறாங்க. 2 பேர் தான். பாப்போம் மஞ்சள் 2000 குடும்பம் உள்ள ஊர், ஒரு 2000 குடும்பம் உள்ள ஊர், 1500 மேல வாக்கு இருக்கு. கிட்டத்தட்ட கட்சா தானே கழிச்சிங்க. கொஞ்சம் சும்மா சத்தம் படா, எங்களை பல்லாடி கிளம்பி போயிடும். கட்சா தானே கழிச்சிங்க. உண்மையா நீங்க வந்து இதுக்கு அது விருப்பம் தானே, நல்ல தானே சொன்னீங்க. அப்போ சைடா வர வேண்டியதானே, என்ன பழக்கம் அது? அப்ப அது ஒரு குழப்பற மாதிரி தான். 2 பக்கம் நிக்க கூடாது, அது சரியில்லைல்ல. 2 பக்கம் நாங்க நிக்க விரும்பல. எல்லாரும் வந்துட்டு ஒரு ஊருக்காரன் தான் சரியா. நாங்க ஊருக்குள்ள வந்து சண்டை பிடிக்கவே இல்லை. ஏண்டா சரியா, சில நேரம் பெரிய ஒரு நலவுன்னு நடந்துட்டு அந்த கவலை எங்களுக்கு வந்துருமே. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நலவு கெடுதியை பத்தி தெளிவுபடுவோம். மூலாவது ஆதரவு வேற யாருங்க, ஆதரவு இல்லாத அங்க ஆடுங்க. உண்மையிலே இந்த மண் கோபுரத்தில் பாதிக்கப்பட்டால் இவங்கெல்லாம் இன்றைக்கு நேற்று இருந்தாங்க. எந்த குடும்பம் புல்மாட்டையில் 42 பேர் வேலை செய்து, 1-2 42 பேர். இந்த வருஷத்துல நான் கல்யாணம் முடிச்சு 20 வருஷத்துல 6 பேர் மௌத்தாயிருக்கேன். எனக்கு கிழமையான சரியா 6 பேரை பேர சொல்லுங்க. அப்துல்லா, முகமது முத்தலீஃப், அவ்வளவு பேரும் கேன்சர் கட்டி வயிற்றுல இன்றைக்கு செலவழித்து தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இவங்களுக்கு இது தெரியாது. மௌத்துக்கு சாத்து வேண்டு சொல்றாங்களே, வாங்க நான் ஆதாரத்தோட நிரூபிச்சு காட்டுறேன். விளங்க எங்களை மாமலை வேலை இணைய தந்தவர். நான் அந்த வேலை சரியில்லைன்னு போகல. இன்றைக்கு சொல்கிறேன் கேளுங்க, 1 கிண்டி சம்பளம் 1,85,000 சம்பளம் எங்கள் மாமாவுக்கு. நான் போகல, அந்த வேலை எனக்கு வேணாம், ஏன்னா அது வேலை செய்யலை, எனக்கு கோபுரம் வேலை செய்யலை, எனக்கு இது வரும்னு சொல்லி வெளியா ஆதாரமாக நான் இன்றைக்கு சொல்கிறேனே, இது 1க்கு முதவா இது பிளான்
நான் சொல்றேன் கொஞ்சம் பேர் வாங்குறதுக்கு குடிக்கிறதுக்கு நான் தனியை தந்துருக்கேன்னா 7 மண்டா ஆம்பளை என்னோட தனியை எடுத்து பாருங்க யாரா சண்டி தடவை. ஆனா இது ஒவ்வொரு மக்களும் இப்ப எல்லாரும் இதுல உள்ளவங்களும் புரிஞ்சு கொள்ளணும்டா. இது ஒரு கூகுள், இப்ப உலகமே நம்ம கையில தான் இருக்கு. கூகுள்ல போய் இந்த இலுமினைட் அப்படின்ற ஃபேக்டரினால மக்களுக்கு நன்மை இருக்கா தீமை இருக்கா இதை நீங்க அடிங்க, அதுல உங்களுக்கு எல்லாமே வரும். கூடுதலாக வந்து அதில் தீமை இருக்குன்னு தான் அதில் வரும். அப்போ ஆனால் அது இலுமினைட் அப்படின்ற ஃபேக்டரினால வந்து வேலைவாய்ப்பு இருக்குது, வேலைவாய்ப்பு இல்லாமல். ஆனால் என்னடா இதில் நிறைய தீமைகள் இருக்கு. அக்கா வணக்கம். வணக்கம். இப்போ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு விருப்பமா என்ன மாதிரி? இதால் வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படும்னு சொன்னபடியா அதனால நாங்கள் இதை விரும்ப இல்லை. இப்போ நீங்கள் இந்த ஊரா? நான் இந்த ஊர் தான். இப்போ உங்களுக்கு இதுகளில் சுத்தமாக விருப்பமே இல்லை? சுத்தமாக விருப்பமே இல்லை. ஏன்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வாழ்ந்துட்டு போயிடுவோம்னு வைங்களேன், அடுத்தடுத்த சந்ததிகள் வரக்குள்ள நிறைய நோய் இந்த நோயான விஷயங்கள்லாம் இருக்குது. மற்றது வந்து இந்த மாற்றுத் தொழில் செய்கிறாக்களுக்கெல்லாம் நிறைய பாதிப்புகள் இருக்குது. அப்போ இப்போ இன்றைக்கு ஒரு குறுகிய லாப நோக்கத்தை இது வச்சு அவங்க செய்துட்டு போனால் இப்போ இந்த தொழிலை செய்ய போகிறாக்கள் வந்து முழுதாக இங்கே வசிக்கிறாக்களாக இருக்க மாட்டாங்க. பெரிய அளவில் பணம் முதலீடு செய்கிறாக்கள் அவங்க வந்து வெளிநாட்டில் தான் இருப்பாங்க. அப்போ அவங்க வெளிநாட்டில் வசிக்கக்குள்ள இங்கே இருக்காக்கள் தான் அந்த பாதிப்புகளை எதிர்கொள்ள போகிறாங்க. அப்போ நாங்கள் வந்து எங்களை மட்டும் பற்றி யோசிக்கல, அடுத்தடுத்த சந்ததியை பற்றி யோசிச்சு தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த இது தேவையில்லை. இவ்வளவு காலமும் அப்படி ஒரு இது இங்கே நடைபெற இல்லை தானே. அந்த டைம்லேயும் மக்கள் சேவிச்சாங்க தானே. ஏன் இது வந்த பிறகு தான் கூடிய லாபம் வரும், நிறைய அவங்க பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இதை குறுகிய நோக்கத்தை வச்சு இது செய்யாமல் எதிர்கால இதை வச்சு நாங்கள் நல்லா வரணும்னு சொல்லி யோசிக்கிறோம். நன்றி அக்கா. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விருப்பம் இல்லை இதை பற்றி. இது என்னன்னு சொன்னால் இது வந்து பாதிப்பு வரும், அதால் நாங்கள் விரும்பலை. எங்களோட ஊருக்குள்ளே இப்படி ஒரு ஃபேக்டரி வரணும்னு நாங்கள் விரும்ப இல்லை. இப்போ நீங்கள் இந்த ஊரா? ஓ, பிறந்ததுலேருந்து இந்த ஊர். இனிமேல் நாங்கள் இதுக்குலாம் வாழணும். அப்போ எங்களுக்கு இது வர்றது விருப்பம் இல்லை, எங்களால் பாதிக்கப்படையில. அது மக்கள் எல்லார நன்மையும் கருதி இது வேணாண்டு ஒதுக்குறோம். அப்போ இந்த ஃபேக்டரியில் உங்களுக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்லை? விருப்பம் இல்லை ஒருத்தருக்கு. இதுக்கு முதல்ல நான் ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணியிருந்தேன்னா அதில் அதிகமான மக்கள் சொன்னது என்னடா, உலகளாவிய ரீதியில் வந்து அமெரிக்காவிலேருந்து கூட வந்து நீங்கள் கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க. இந்த இலுமினைட் அப்படின்ற ஃபேக்டரி வந்து தடுத்து நிறுத்துங்க தம்பி எப்படியாவது. ஏனெண்டா இது ஒரு பிரயோசனம் இல்லாதது, மக்களுக்கு நன்மை இல்லாதது, மக்களுக்கு எதிர்காலத்தில் ஃபியூச்சரில் நிறைய பிரச்சனைகள் வரும். ஒரு சின்ன தொழில் வாய்ப்பு கிடைக்குதுண்டு அந்த தேசத்தை அந்த வளத்தை வந்து கெடுத்துடாதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி தான் இந்த நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறாங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்க அவங்களோட விருப்பத்தையும் நாங்கள் கேட்டு போட்டு, அதே மாதிரிக்கு இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஏன் அமைதியாக இருக்கிறீங்க? உண்மையாக மக்களுக்காகவும் ஒரு மக்களுக்கான பிரதிநிதிகளாக நீங்கள் இருந்தீங்கண்டா நீங்கள் எதுக்குமே விலை போகாமல் தூக்கி எறிஞ்சு போட்டு இதுதான் நீதி அப்படின்ற மாதிரி நடந்து கொள்வோம். அதுபோல் எனக்கு பார்க்கும்போது தெரிய இல்லை. அதுபோல் ஆட்கள் தான் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. சரி சொந்தங்களே, இதெல்லாம் மக்களோட நான் முடிஞ்ச அளவுக்கு கதைச்சிட்டேன். நீங்கள் பாருங்கள், பார்த்து போட்டு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.